எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெஸ்ட் அகாடமி. டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. 20 நாட்கள் தான் இருக்குது. அரௌண்ட் இப்போ நம்ம படிக்க ஆரம்பித்தா கூட, இப்போ நம்ம நினச்சா கூட கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. 2025லேயே கிளியர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இப்போ வெறும் 150 கொஸ்டின் தான், 180 மார்க் தான். ஓகேங்களா? சிலபஸுமே ஓரளவுக்கு ஈஸி தான். ஆனால் இந்த சிலபஸையே ஒரு சில பேர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. 2026ல் ஒரு வேளை சிலபஸ் அப்டேட் பண்ணாங்களோ, இல்லை நமக்கு கொஷின்ஸ் அதிகரிச்சாங்களோ, இல்லை ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி போன்ற 200 கொஷின்ஸ் ஆக்குனாங்களோ, இது போன்ற ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் நம்ம 2025லேயே கிளியர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால தான். இப்போ கூட ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க, முன்னையே டெட் கிளியர் பண்ணி வச்சிருக்கலாம், இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. அது போன்ற ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னா அது அந்த ஃபீல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாக உங்களுக்கு சொல்கிறது போல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 20 நாட்களுக்குள்ள கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு சரியான வழிமுறைகள் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பெஸ்ட் ஆச்சு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம கிளியர் பண்ணுறோமோ கிளியர் பண்ணலையோ, அட்லீஸ்ட் நம்ம நம்மளோட முயற்சி எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது நமக்கு தேவை. அதற்காக தான் ஒரு 30 நாளைக்கான ஒரு பேட்ச் போட்டுருந்தோம். வெறும் 140 மட்டும் தான். இது டெஸ்ட் பேட்ச் தான். இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக தமிழ் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட தமிழுக்கு நம்ம கொடுத்த அந்த ஸ்டடி சோர்ஸ் ப்ளஸ் அதுக்கான கொஸ்டின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறது ஷேர் பண்ணிடுவோம். இந்த வாரம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இதில் ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு சில நேரத்தில் பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 8525049011 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீட் டு ஜாயின் டெட் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களே நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அமௌண்ட்டுக்காக போட்ட பேட்ச் கிடையாது. ஏன்னா இந்த தடவை நம்ம போட்ட ஃபஸ்ட் பேட்ச் ஒரு வருஷம் சேனல் ஹோல்டில் இருந்துச்சு. போட்ட ஃபஸ்ட் பேட்ச் டெட் பேட்ச் இதில் நிறைய பேர் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி இத்தனை பேர் நம்ம அகாடமியில் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உலகத்துக்கு காட்டணும். மிகப்பெரிய ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த ஒரு கான்செப்ட் தான். அமௌண்ட்டுக்காக அப்படின்னு நினச்சிருந்தா இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் சத்தியமாக பண்ண முடியாதுங்க. கட்டுப்படியும் ஆகாது. பட் இருந்தாலும் அதுதான் பிகஸ்ட் கிரெடிட்டாக நம்ம நினைக்கிறோம். நான் ஷெடியூல் காட்டுறேன். ஆக்சுவலாக தமிழ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கான சோர்ஸ் இது ஆக்சுவலாக டெஸ்ட் பேட்ச் தாங்க. ஓகேங்களா? இதுதாங்க போர்ஷன் படிச்சுட்டு வந்துருங்க. இந்த நாள் டெஸ்ட் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும். அதுதான் டெஸ்ட் பேட்சுங்க. பட் இருந்தாலும் நம்ம ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறனால மாணவர்களும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கூல் புக்கு அதெல்லாம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஷெடியூல் மட்டும் பார்த்துக்கங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அக்டோபர் 25 இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட் நாங்கள் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம். கொஸ்டின் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம். அது ஹேண்ட் ரிட்டனாக நம்ம பிளான் பண்ணிடுவோம். இப்போ தமிழ் கொஸ்டின் கூட ரெடி பண்ணது டெட் கிளியர் பண்ண வச்சு தான் எடுத்தோம். இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறோம் கை மாறும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும்போது எக்ஸாமினேஷன் முன்னே 2-3 days இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம கேட்ட கேள்வியில் முக்கியமானது அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் கேட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அதுவே ஒரு நோட்ஸாக கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஹேண்ட் ரிட்டனாகவே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக வந்துடும். ஆன்சர் கீ வந்துடும். இப்போ 9 PM இங்கிலீஷ் டெஸ்ட் சாட்டர்டேன்னு சொல்கிறோம் அப்படின்னா 11 PM உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். கொஸ்டின் வித் ஆன்சர் கீ வந்துடும். அப்புறம் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் October 29 சயின்ஸ். நீங்கள் பாட்டுக்கு அந்த 20 days என்னென்னமோ படிக்கிறதுக்கு பதிலாக பர்சனலி சஜஸ்ட் இது போன்ற டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? இது அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. 140 மட்டும் தான் அப்படிங்கிறப்போ அதுவுமே என்ன சொல்கிறாங்க 149 போட்டுருவோம். அவங்களால எவ்வளோ முடியும் பே பண்ணுங்க. அமௌண்ட்டு கிடையவே கிடையாது. கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் பிகஸ்ட். ஓகேங்களா? சைக்காலஜி அப்புறம் சோஷியல் சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட் அப்புறம் 13-12 ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வந்துடும். நீங்கள் அழகாக எக்ஸாமினேஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது டெஸ்ட் பேட்ச் தான். போர்ஷன் கொடுக்குறோம், படிச்சுட்டு எழுதணும். பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்ஸ். ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா 6th 10th நம்ம டேரக்ட் அந்த பேஜ் போயிடலாம். அப்போ தான் புரியும். 6th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற இந்த 20 நாளில் நம்ம எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? மேபி ஒரு சில பேருக்கு முடியலாம், அதை சொல்லலை நான். ஆனால் 6th 10th இப்போ நம்ம தமிழ் ஒரு 4 நாள் படிக்க டைம் கொடுத்துருக்கோங்களா? அந்த 4 நாள் என்ன பண்ணணும் சார்? 6th 10th சார் நான் பேப்பர் 1 சார் நான் பேப்பர் 2 சார். நான் என்ன சொல்கிறேன், பேப்பர் 1 மாணவர்களே நீங்கள் ஃபஸ்ட்டு டு 5th ஓகேங்களா நீங்கள் ஓனாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓனாக பார்த்துக்கோங்க. அதே போல் பேப்பர் 2 மாணவர்கள் 11th 12th ஓனாக பார்த்துக்கோங்க. பட் ஆஸ் வி பர்சனலி சஜஸ்ட் எல்லாத்துக்குமே 6th 10th ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புத்தகங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போகவே முடியாது, போகவே கூடாது. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு பேஜ் நம்ம இது பண்ணும்போது நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் ஏதோ நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதுவுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இப்போது ஸ்கூல் புக் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் பாருங்கள். 6th 10th ஏன் முக்கியம் எல்லாம் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். மேபி இந்த வீடியோவால் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் கண்டினியூ தொடர்ந்து பாருங்கள். இப்போது இது 6th நம்ம 6th 10th சொல்கிறாங்களா சார்? எங்களை புக் இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நம்ம பேட்ச் மாணவர்கள் நம்மளே கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க சிரமம் படிக்கணும் அப்படிங்கிறனால நம்மளே கொடுத்துருவோம். இப்போ தமிழ் தேன், இப்போ 7 தமிழ் தேன் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு வார்த்தையும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண சொல்லி கிடையாது. சும்மா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இன்ப தமிழ் அப்படின்னா யாருங்க எழுதியிருக்காங்க? மதிப்பு இருக்கிறது பாரதிதாசன் அவர்கள். இப்போ தமிழுக்கும் அவர் என்ற பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஸோ இது ஒரு ஃப்ளோ போகுதுங்களா? அப்போ இதை நம்ம பார்த்தாலே நேர், நீர், ஊர், வேல், தேன் முடியுதுங்களா? லாஸ்ட் முடியுதா? அவ்வளோதான். பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அப்போ அவரை பற்றி டக்குன்னு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கே செம்மையாக இருக்குங்க. கைடு இருக்கு இல்லைங்க, கைடு அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் அதை விட சூப்பராக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக அது நம்மளுடைய அந்த பள்ளி பருவத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ டெட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அழகாக எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக நம்ம படிச்சு அதுவும் நம்மளாம் படிக்கும் போதுங்க அந்த ஒரு நம்ம பள்ளி பருவத்துக்கே நம்ம போயிடுவோம். நம்மளுடைய பழைய நண்பர்கள், பழைய ஆசிரியர்கள், பழைய ஸ்கூலு எல்லாமே நம்மளுடைய தமிழம்மா நம்ம வணக்கம் அம்மா அப்படின்வோம். அதெல்லாமே நமக்கு அவ்வளோ தான் ஞாபகம் வருங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணி லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த 20 நாள் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது இருக்குது. நூல்வெளி அப்படின்னா இப்போ பாரதிதாசனோட ஏழு பேர் என்ன சுப்ரத்தினம், அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா? இவர் எப்படி போற்றப்படுகிறார் அப்படின்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ இது எழுதினது யார்? மதிப்பிற்கு காசி ஆனந்தன் அவர்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா எனக்கும்
உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இனிக்கும் இனிக்கும் இது ஒரு வேளை வந்து இந்த பாடல் வரி கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னா இனிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இனிக்கும் இனிக்கும் அப்படின்னா ஆனந்தமாக, அதாவது இனிக்கும், அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படின்னா இனிக்கும், நம்ம ஆனந்தமாக சாப்பிடுவோம். அது மாதிரி தான் நம்ம ஷார்ட் கட் ட்ரிக் வச்சு கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான், அழகாக டக்கு நீங்கள் பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? நமக்கு மெயின்லி இது தாங்க. பாடல்கள் எழுதினவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஓகே, அப்போ அவரை பற்றி டக்குன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, பெருஞ்சித்திரனார். டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணுங்க, பார்க்கணும். டக்கு டக்கு ஏன்னா இருக்கிற நமக்கு அவ்வளோ தான் டைம், ஆமாம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்து முடிச்ச பிறகு நம்ம வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம ஒரு சில மதிப்பு இருக்கிற மாணவர்கள் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எடுத்து கொடுப்போம். அதுமாதிரி லைக் நம்ம வந்து இது மாதிரி வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஒரு சில நமக்கு வந்து டிஎன்பிசியிலேருந்து டெட்டுக்கு தேவையானது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே ஓகேங்களா? அப்போ இந்த 6th and 10th புத்தகம் இதுதான். இப்போ இந்த வாரம் வந்து தமிழ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா தமிழ் முடிஞ்சிச்சு. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கான சோர்ஸ் கொடுத்துருவோம். ரைட், ஓகே. இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா 6th to 10th கொடுத்துருக்கோன்னா அதே போல தாங்க. போயம் அது எழுதின ஆத்தர். ஸோ அவரை பற்றி ஒரு 2 டீடைல்ஸ். ஓகேங்களா? இதே போல க்ளாசரிஸ். ஓகேங்களா? க்ளாசரிஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும். அது ஒன்று தான். டக்கு டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 டேஸ் ஸ்கூல் புக் பாருங்க. 1 டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பாருங்க. இல்லை இன்னொன்று சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய சொல்கிறீங்க சார் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்க வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் தரப்பு நீங்கள் டெட்டுக்கு ஏதாவது மெட்டீரியல் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னாலும் சூப்பர். நான் தனியாக வந்து இப்போ இது போன்றது புக் ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது டெஸ்ட் பேட்ச் தான். இது இந்த நாள் இந்த டெஸ்ட்டு, இந்த நாள் இந்த டெஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஓகே, நான் என்னோட மெட்டீரியல் வச்சு நான் படிச்சுட்டு அந்த நாள் டெஸ்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து சாட்டர்டே வருது சார், நீங்கள் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட் தானே 6 to 10 தானே கவர் பண்ணுறீங்க. ஓகே, நான் வந்து எழுதிக்கிறேன் சார், அந்த டெஸ்ட் எழுதிக்கிறேன். நான் வந்து ஒன்றா படிச்சு எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் சூப்பர். எனக்கு தேவை நீங்கள் கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பேப்பர் மாடல் பேப்பர் 2 மாடல் அந்த ஃபஸ்ட் 5th படிக்கிறது 11th 12th படிக்கிறது ஓனா நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நான் 6 to 10 நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துறோம். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் அதையும் சொல்லிடுறேன். எங்கள் கொஸ்டின் பேப்பரில் 100 கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதில் 80%, அதாவது 80 கொஸ்டின் உங்களுக்கு புரியுற மாதிரி 100 கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதில் 80 கொஸ்டின் வந்து 6 to 10 கவர் ஆகிற மாதிரியும், ஃபஸ்ட் to 5th ஒரு 10%, 11th 12th ஒரு 10%. ஏன்னா அது பேப்பர் 1 கம்பைன்ட் பேட்ச் அப்படிங்கிறனால அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? 6 to 10 மெயின்லி பாருங்கள். அது வந்து 80 கொஸ்டின் நாங்கள் கேட்போம்னு சொல்கிறோம். எங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட் to 5th ஒரு 10 கொஸ்டின், 11th 12th ஒரு 10 கொஸ்டின். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு டிஃப்ரென்ஸ் இருக்காது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க? தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் ஆர் அதர் லாங்குவேஜ். ஓகேங்களா? தமிழ் ஆர் அதர் தெலுங்கு, உருது, ரெஸ்பெக்ட் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் இதுவே உங்களுக்கு 30 இதுவே 60 வந்துருது. நமக்கு டோட்டலி 180ங்களா? டோட்டலி நமக்கு 180. ஸோ தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தாலே 60 வந்துருது. அதே போன்று வந்து மேக்ஸ் இருக்குது, அது ஒரு 30. அப்புறம் சைக்காலஜி இருக்குது, அது ஒரு 30. அப்புறம் சயின்ஸ் இருக்குது, அது ஒரு 30. ஓகேங்களா? அப்புறம் சோஷியல் சயின்ஸ் இருக்குது, அது ஒரு 30. ஓகேங்களா? அது ஒரு 30. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த தமிழ் இங்கிலீஷ் 60 இருக்குது. 60ல் 10 தப்பாக போனாலுமே 50, 10 தப்பாக போனாலுமே 50. ஸோ இதுவே 180க்கு 50 அசால்ட்டாக வந்துடுது. ஸோ மேக்ஸ் சைக்காலஜி இது ஒரு 60. இதில் ஒரு 60ல் ஒரு 20 தப்பாக போனாலுமே எவ்வளோங்க வந்துடுது? 40. ஓகேங்களா? சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் ஒரு 10 மார்க் எடுத்துட மாட்டீங்க, அவ்வளோதான். இதுவே 100 மார்க். ஓகேங்களா? அதனால தான் தமிழ்லையும் கொடுத்துருப்போம். 100 மார்க் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. லாங்குவேஜ் 1 அண்ட் தென் லாங்குவேஜ் 2 கம்பைன் பண்ணி ஒரு 50, ஆக்சுவலாக வந்து 60 10 தப்பாக போனாலும் 50 வருது. மேக்ஸ் சைக்காலஜி 60, அதில் வந்து 10 இல்லை 20 தப்பாக போகணும். இல்லை சார் நான் 10 தான் தப்பாக போகும் அப்படின்னா அதில் 50 வந்துடும். இதுவே உங்களுக்கு 180க்கு 100 மார்க் வந்துடுது. இதுவே 180க்கு 100 மார்க் வந்துடுது. சயின்ஸில் எங்க ஒரு 10 மார்க் எடுக்க மாட்டீங்க சயின்ஸாக சோஷியல் சயின்ஸில், அவ்வளோதாங்க. 180க்கு 100 எவ்வளோங்க? 180க்கு 100 110 வந்துடுது. ஆனால் அது கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டும். ஸோ கம்பேரிட்டிவ்லி அதை ரெஸ்பெக்டிவ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோட டெட் எக்ஸாமினேஷன் ஈஸி அப்படிங்கிற அடிப்படையில் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. முடிஞ்ச அளவுக்கு இப்போவே கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டா நம்ம பாட்டுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். இல்லை அப்படின்னா 2005 தேர்வு முடிஞ்ச பிறகு அடுத்து எப்போ தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, அப்படியே அதை சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க அப்படியே சூட்டோட சூட்டாக படிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டைம் இருக்குது, ஒரு 20 நாள் அரௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? பிரிச்சுக்கோங்க. சார் நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுக்கு ஒரு இது பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பண்ணாலும் ஓகே, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பண்ணாலும் ஃப்ளோ போகும். இல்லை சார் அப்படின்னாலும் 20 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் 20 நாள் இருக்குன்னா 5 பிரிச்சுக்கோங்க. 5 பிரிச்சுக்கோங்க. லாங்குவேஜ் ஓகேங்களா? லாங்குவேஜில் ஒரு 60 கொஸ்டின் இருக்குங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 60 மார்க். இதுவே 120 மார்க். இதில் நான் வந்து சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் ஆடே பண்ணல. இதுவே நமக்கு 120 மார்க். அது 20 தப்பாக போனாலுமே 100 மார்க் பார்த்துக்கோங்க அப்பலாம். சரிங்களா? ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குங்களா? ஸோ உங்களோட முயற்சி நீங்கள் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க 8525049011. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்கள். அவங்களே ஜிபே நம்பர் பேமெண்ட் நம்பர் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு மட்டும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தாங்க சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகேங்களா? சார் ஸ்கூல் புக்ஸ் நான் படித்து கிளியர் பண்ணியிருக்கிறேன், அதாவது மெயின் சோர்ஸாக கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஓகேங்க. ஓகே. ஸோ நன்றாக படிங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களாங்க? ஓகே. ஏன்னா வாய்ப்புகள் இழந்திருக்கிறோம், அந்த வழி நமக்கு தெரியும். அது போன்று ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு இதாக சொல்கிறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போட்டோம், நிறைய மதிப்பு இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கலேருந்து நம்ம வந்து ரெடி பண்ணாலே நமக்கு வந்து பிகஸ்ட் வருது தான். இருந்தாலும் மற்றவங்களுக்கும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி மனசு கேட்கல, அதனால தான். ஓகேங்களா? இந்த டெட்டுக்காக இந்த மாதிரி வாய்ப்பு சொல்லியிருக்கோம். திரும்பி இதுக்கான இது ரிலேட்டட் வீடியோ வரும்னு தெரியல. ஏன்னா இப்போ கரெக்டாக 20 days இருக்குது. ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து எப்படின்னு தெரியல. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. அதே போல் சார் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட், ஓகே. அவங்க கேட்குறாங்க தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், சோஷியல் சயின்ஸ் ஆகட்டும், நாங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். மெயின்லி ஸ்கூல் புக்ஸ், அப்புறம் வந்து எங்களோட கொஞ்சம் சோர்ஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறது உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் இருக்கணும். அதே போல் எங்களுடைய ஒரு
அந்த பயிற்சியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நாங்கள் கொடுக்குறதும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சைக்காலஜி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, சைக்காலஜி மட்டும் நீங்கள் ஓனாக வந்து மெட்டீரியல் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓனாக மெட்டீரியல் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்னது தான். பட் வந்து திரும்பி ரிப்பீட்டடாக நம்ம சொன்னதுலேருந்து திரும்பி திரும்பி கேள்வி கேட்குறாங்க. அதனால் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாகஜி அப்படிங்கிற மாதிரி புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இல்லை சார் நான் வெளில மெட்டீரியல் வாங்குறேன் அப்படின்னாலும் ஓகே. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம டெட் கிளியர் பண்ணுறது தான் முக்கியம். சரிங்களா? 2025 நம்ம டெட் கிளியர் பண்ணுறது தான் முக்கியம். அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு புரியுது, என்னன்னு புரியுது. அதனால நம்ம வந்து குறைந்த கட்டணமாக நம்ம வந்து மாணவரோட இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம 140 ரூபா போட்டுக்கிறோம். ரைட், ஓகே. வெளில வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது, வேணா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது அமௌண்ட் இருக்காது. அதனால் வந்து ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணி அதில் வந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி அப்படி தான் வந்து வாங்கி படிப்போம். ஏன்னா அவங்க வந்து அந்த புக்கு போடுறாங்க அப்படின்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஒர்க்கும் அதில் இருக்குது. அதை நம்ம மதிச்சு அதுக்குன்னு வந்து ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்காக நம்ம வந்து அது அமௌண்ட் வந்து கட்டி தான் வாங்கி ஆகணும். அப்போ நம்ம அவங்ககிட்ட வந்து போய் நம்ம வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது. அதனால் நாங்கள் சின்ன சின்ன ஒர்க் தான். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டியூட்டில் போய் ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி சின்ன சின்ன ஒர்க், பாடம் சொல்லிக் கொடுக்குறது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்கம் வந்து எடுத்து அதுலேருந்து இப்போ புத்தகம் வந்து 600 வருது அப்படின்னா அப்போ அந்த 600 நம்ம வந்து கட்டி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து படிக்கணும், நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் படிச்சு தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஒன்றுக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம நிற்க முடியாதுங்க. சரிங்களா? அப்போ 600 அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போகணும். ஏதாவது ஒரு பார்ட் டைமாக வேலைக்கு போகணும். அதுவும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும். சரிங்களா? நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அதுதான். அப்போ நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதுக்கோ இல்லை டெஸ்ட் பேட்ச் இது பண்ணுறதுக்கோ வந்து தயங்க வேண்டாம். நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம கிளியர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும். சரிங்களாங்க? உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் வாங்கணும், வாங்கி படிங்க. தமிழ் வாங்கணும், வாங்கி படிங்க. சரிங்களா? வாங்கி படிங்க. அதெல்லாம் பண்ணுங்கள். சரிங்களாங்க? இப்போ நம்ம வந்து ஆஸ்பிரண்டாக நம்ம இருக்கிறனால நம்ம வந்து 149 போட்டுருக்கிறோம். அதுவே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அமௌண்ட்டுக்காக வந்து பண்ணியிருந்தா சத்தியமாக வந்து பேட்ச்லாம் நடத்த முடியாதுங்க. சரிங்களா? அமௌண்ட்டுக்காக அப்படின்னு இல்லை. நம்ம வந்து கிளியர் பண்ண வைக்கணும், அதை நம்ம காட்டணும். அது அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் வந்து வெளில வாங்கணும் அப்படின்னா வாங்கி படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிட்டு நம்ம அதை வாங்கி படிச்சிருக்கலாமே, இதை வாங்கி படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஜஸ்ட் நம்ம பிரதர் சிஸ்டர் நம்ம பேசுகிற மாதிரி நம்ம வந்து பேசிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.